இன்றைக்கி வந்து நம்ம சத்து மாவு புட்டிங் செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு 1/4 கப் கொஞ்சம் அதிகமாக சுகர் எடுத்து ஒரு 4 டீஸ்பூன் தண்ணி ஊற்றி அதை வந்து கேரமலைஸ் பண்ணிக்கிங்க. எந்த பாத்திரத்தில் ஊற்றி வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை ரெடியாக வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 3/4 கப் சத்து மாவு, 3 முட்டை, ஒரு மூடி வெனிலா எசன்ஸ் அல்லது ஏலக்காய் கூட நீங்கள் போட்டுக்கலாம். கேரமலைஸ் ஆன உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாத்திரத்தில் உடனே ஊற்றிடணும். அடுப்பு ஆஃப் பண்ணோடனே, இல்லைனா அது வந்து கெட்டிப்பட்டுரும். ஊற்றி வச்சுக்கோங்க. ஊற்றி வச்சுட்டு அந்த மிக்சியில் சுகர், நான் 1/2 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே சத்து மாவில் சுகர் இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்ச சத்து மாவாக இருந்தால் சுகர் இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 டம்ளர் பால் ஊற்றணும். காய வச்சு வெது வெதுப்பாக இருக்க பால் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து மிக்சியில் ஒரு 2 ஓட்டு ஓட்டி இந்த கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கிறதுல அந்த மிக்ஸை ஊற்றி இட்லி சட்டி வச்சு தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே ஒரு வளையம் போட்டு அதுக்கு மேலே இந்த மிக்ஸை டபுள் டேப் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு நாம் எந்த பாத்திரத்தில் வைக்கணுமோ அந்த பாத்திரத்தையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த வேர்வை தண்ணி வந்து அதில் விழாது. க்ளோஸ் பண்ணிட்டு மேலே வந்து இட்லி போசியோ இல்லை ஏதோ கடாயில் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நார்மலாக தின்னான பாத்திரத்தில் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு 30 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். நான் கொஞ்சம் கெட்டியாக ஊற்றுனதுனால 45 மினிட்ஸ் ஆச்சு. நீங்கள் இது மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்துட்டு நீங்கள் எதுவும் ஒட்டாமல் வந்தால் ஆஃப் பண்ணிடலாம். பியூட்டிஃபுல்லான புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஆற விட்டு சைடில் மட்டும் அந்த கத்தியை வச்சு எடுத்து விட்டு கமுத்துனீங்கன்னா உங்களுக்கு அருமையான புட்டிங் கிடச்சிரும். நீங்கள் ஃப்ரீசர் தேவையில்லை, ரெஃப்ரிஜிரேட் 1 மணி நேரம் ரெஃப்ரிஜிரேட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.